வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் பண்டைய காலம் தொடங்கி தமிழ் கடவுளாக வணங்கப்பட்டு வருகிறார். வைகாசி விசாகத்தன்று குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி, திருமணம் போன்ற நற்பயனுக்காக வேண்டி பக்தர்கள் விரதம் இருக்கின்றனர். இந்த விரதமானது 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள், அதுவும் முடியாதவர்கள் விசாகத்தன்று மட்டும் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றனர். முருகு என்ற சொல் திரிந்து முருகனாக மாறியதாக சொல்லப்படுகிறது. முருகு என்றால் இளமை என்று பொருளாகும். வலிமை, ஞானம் மற்றும் தைரியத்தின் அதிபதியாக கருதப்படும் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து ஆறுமுகனாக தோன்றிய முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷ தினமாக வைகாசி விசாகம் உள்ளது. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி திதியில்தான் முருகப்பெருமான் பிறந்தாலும் விசாக நட்சத்திரத்தை சந்திரன் கடக்கும் நாளில்தான் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இந்நாள் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், திருமணவரன், குடும்ப ஆரோக்கியம், செல்வ வளம் ஆகியவை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகும்.